ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய இந்த நூல்ல சித்ர தீபம்ங்கிற 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம 76 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த இறுதியா பார்த்த 76வது ஸ்லோகத்துல இப்ப சூன்யம் அப்படின்னு மாத்மிகர்கள் சொல்கிறார்கள் இல்லையா? அதாவது பௌத்தவாதிகள். அந்த சூன்யத்தை கூட எது அறிகிறதோ அந்த அறிவுதான் பிரம்மம் அப்படின்ட்டு நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் நிரூபணம் செய்தார்கள் என்று பார்த்தோம். ஏன்னா இங்க எல்லாம் அறியும் அறிவு ஒண்ணு இருக்கு. அதுதான் இறைவன், பிரம்மம், உணர்வு, பிரக்ஞை அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கப்படுது. அதுக்கு வேற நீங்க என்ன விஷயங்கள்ல விதவிதமா அறிஞ்சுக்கிட்டாலும் அதை அறிகிற அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அறியப்படுது. அது நீங்க யோகா பண்ணுவீங்களோ, தியானம் பண்ணுவீங்களோ, ஜபம் பண்ணுவீங்களோ, பூஜை பண்ணுவீங்களோ, இல்ல வேற வேற பயிற்சிகள் விதவிதமா பண்ணுவீங்களோ, அதை பத்தி எல்லாம் இங்க விஷயமே கிடையாது. அதை செய்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா அதை செய்யறது பூரா மனசு தான் செய்யும். ஏன்னா இங்க ஆத்மா வந்து எதையும் செய்யாது. அது சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்ப எதையோ செய்யறேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எது? அது மனசு. அப்ப மனசுல தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டாம அந்த அறிவா சாட்சியா மாறி வேடிக்கை பார்க்காம இன்னும் விவகாரத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு விவேகம் இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கறத தான் இங்க ரிஷிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நெறைய பேர் நெறைய விஷயங்கள சொல்லி மக்கள குழப்பி வச்சிருக்காங்க. அந்த குழப்பத்திலிருந்து விடுவிச்சுக்கணும் இல்லையா? அப்ப நாம வந்து சரியான பாதைய தேர்ந்தெடுத்து போனா மட்டும் தான் நம்ம அந்த குழப்பத்திலிருந்து விடுவிச்சுக்க முடியும். இல்லன்னா நம்ம மனம் போன போக்குல போய்க்கிட்டு இருக்க வேண்டியது தான். மார்க்கங்கள் நெறைய இருக்கு. அப்ப அததான் சார்வாக்கர், இந்திரியவாதி, பிராணவாதி, மனோவாதி, விஞ்ஞானவாதி என்று நெறைய வாதிகள பார்த்தோம். எல்லாரும் அவங்கவங்க விஷயங்கள ஆர்குமென்ட் பண்ணி, இதுதான் சிறப்பு, அதுதான் சிறந்தது அப்படின்னு நம்மகிட்ட நிரூபிக்க பார்த்தாங்க. அப்ப நம்ம எல்லாமே விளக்கமா சொல்லி, அதை எல்லாம் அறிகிறவன் யாரோ அவன் தான் அறிவு, அதுதான் பிரம்மம்னு சொல்லி புரிய வச்சோம். அப்ப வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஆழமா பார்க்கும்போது, இப்படி இருப்பது இருப்பு மாத்திரமே என்று நமக்கு புரிய வைக்குது. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் நம்ம பல கோஷங்கள கடந்து வந்திருக்கிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற கோஷங்கள். இப்ப இறுதியா ஆனந்தமய கோஷம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஆனந்தமயம் அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்து எங்க நமக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காரண சரீரம். நாம பிறப்பதற்கு காரணமாக இருப்பது. இந்த உடல், மனம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்ற காரண சரீரம். அதுதான் அவ்யக்தம். அந்த நிலையில தான் நம்ம வந்து இரவுல தூக்கத்துல ஒடுங்குறோம். இப்ப நீங்க பகல்ல வந்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, மனசுல தான் விவகாரம் பண்றீங்க. உடம்ப வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இரவுல தூங்கும்போது மனசையும், உடம்பையும் ஒடுக்கிக்கிறீங்க. அதாவது பெட்ல உடம்பு படுத்திருக்கும். மனசு ஒடுங்கிடும். அதனுடைய மூலத்துக்கு திரும்பிடும். அப்ப உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. அதாவது மனசு தன்னுடைய மூலத்துக்கு திரும்பின உடனே, நீங்க உங்க அடையாளங்களை எல்லாம் விட்டுடுறீங்க இல்லையா அங்க? காரண சரீரத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, உங்க அடையாளம் இருக்காது. அது தினசரி உங்களுக்கு நடக்குது. அதனால தான் தூக்கத்த உங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஆனந்தம்னா என்னன்னு கேட்டோம்னா, "நல்லா தூங்குனேங்க. ரொம்ப ஆனந்தமா இருந்ததுங்க" அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த தூக்கத்த நம்ம ஆனந்தம்னு சொல்றோம்? அங்க தான் எந்த டென்ஷனும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. உலகமும் இல்ல. ஆனா நாம விழிப்பு நிலைக்கு வந்த உடனே நமக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிடுது. பல பிரச்சனைகள் வந்து சேர்ந்துக்குது. பினான்சியல் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், எஜுகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு நெறைய வந்துடுது இல்லையா? அப்புறம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். ப்ராப்ளத்துக்கா பஞ்சம் இருக்கு. நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா, ப்ராப்ளமே இல்லாம ஒரு இடத்துல இருக்கிறோமே, அந்த இடம் என்ன அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கம் தானே. அங்க தானே நம்ம நிம்மதியா தூங்குறோம். அங்க தான் ஆனந்தம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிம்மதியா தூங்குனேன்னு சொல்றோம். ஆனாலும் அங்க உண்மை ஆனந்தத்த அனுபவிச்சோமா அப்படின்னா, இல்ல இல்லையா? ஏன்னா தூங்கிட்டத வந்து விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு தான் நீங்க சொல்ல முடியுது.
தூக்கத்துல நீங்க ஆனந்தமா இருந்தீங்கன்னு சொல்ல முடியல இல்லையா? அப்ப நீங்க தூங்கி எழுந்து மீண்டும் விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு, நான் நன்றாக தூங்கினேன். நான் ஆனந்தமாக தூங்கினேன். நான் அருமையாக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, அப்போ கூட உங்களுக்கு அந்த மனசு வந்த பிறகு தான ஆனந்தத்த உணர முடியுது. அப்ப மனசு இல்லன்னா, அங்க சுகமும் இல்ல, துக்கமும் இல்ல. அதானே உண்மை நிலை. அப்போ நமக்கு மனசு வந்துட்டா தான் நமக்கு சுக துக்கங்கள் வருது. மனம் இல்லன்னா சுக துக்கம் இல்ல. அப்ப இந்த நிலைய நமக்கு சுட்டி காட்டுறாங்க இல்லையா மகான்கள். அதுதானே நம்ம இத்தனை கோஷங்களையும் ஒவ்வொன்னா நீக்கிக்கிட்டே வரோம். அடுத்தது இப்ப இந்த 77வது ஸ்லோகத்துல மீண்டும் வித்யாரண்யர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா போகலாம். 77வது ஸ்லோகம் சித்ரதீபம். அந்யோ விஞ்ஞானமய ஆனந்தமய ஆந்தரஹ அஸ்தித்யேவோ பல பௌத்தவ்ய இதி வைதிக தர்சனம். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வைதிக நெறி நம்ம இடத்துல இருக்கு இல்லையா? வைதிக தரிசனம் இருக்கு. அதாவது கர்ம காண்டம் நம்ம வச்சிருக்கோம். வைதிக நெறின்னு சொல்லுவாங்க. வைதிக தர்மம். அத இங்க சொல்றாரு. அஸ்தி தேவோ பலப்தவ்ய இதி வைதிக தர்சனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விஞ்ஞானமய கோஷத்துக்கு அப்பால் அதைவிட உள்ளார்ந்த ஆனந்தமயன் இருக்கிறான். அவன் இருக்கிறான் என்று அறியப்பட வேண்டியவன். இதுதான் வைதிக நெறியின் தரிசனம் அப்படின்னு இங்க சொல்லிட்டார். வைதிக நெறிங்கிறது வேதாந்தம். அதாவது வைதீகம் அப்படிங்கிற வார்த்தையில வந்து உங்களுக்கு கர்மகாண்டமும் சேர்ந்து தான் இருக்குது. அதாவது வைதீக மரபுகள்ல வந்து கர்மமும், ஞானமும் இணைஞ்சிருக்கும். ஏன் 2ம் இணைஞ்சிருக்கும் அப்படின்னா, மன தூய்மைக்கான சில அடிப்படை விஷயங்கள நம்ம செஞ்சுட்டு தான் ஞானத்துக்குள்ள வர முடியும். நேரடியா ஞானம் வந்து உங்களுக்கு குடுத்தாலும் மனசு ஏத்துக்காது. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில அடிப்படை பயிற்சிகள மனதுக்கு குடுப்போம். அதத்தான் நம்ம வந்து இங்க ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையிலயும் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க தான நாத யோகம், தியானம் போன்ற வகுப்புகள் எல்லாம் ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, ஆரம்ப நிலையில நீங்க அதுக்குள்ள போயி மனப்பக்குவம் அடைஞ்ச பிறகு, வேதாந்த சாஸ்திரங்கள நீங்க உள்வாங்குனா, உங்களுக்கு புரிய வரும். விவேகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுவே நீங்க நேரடியா வந்து வேதாந்த சாஸ்திரத்த கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, மனசு ஏத்துக்காது. சப்ஜெக்ட் வந்து போர் அடிக்கும். அதாவது இப்ப எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்க வேதாந்த டாபிக் எடுத்து நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசி பாருங்க. "என்னங்க இதெல்லாம் என்னன்னே தெரியல. இத போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. வேலைய பாருங்கன்ட்டு" ஒரே வார்த்தையில கட் பண்ணிடுவான். ஏன்னா, இத பத்தி அவங்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாத போது, நீங்க என்னத்த போய் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சது இந்தந்த கோயிலுக்கு போகணும், இந்த கடவுள வணங்கணும், அந்த கடவுள்கிட்ட அது வேணும், இது வேணும்னு கேட்கணும். அதுல ஏதாவது நிறைவேறிட்டா அந்த கடவுளுக்கு காணிக்கை செலுத்தணும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்ககிட்ட போய், "நீ தான் கடவுள்" அப்படிங்கிற ஒரு வேதாந்த சாஸ்திரத்த எடுத்து நீங்க சொல்லப் போனா, அவன் உங்கள வேற மாதிரி தான் பார்ப்பானே தவிர, ஏதோ கழண்டிருச்சு போல் இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பானே தவிர, நீங்க எத சொல்ல வரீங்கன்னு அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப நல்லா தான் இருந்தாருங்க நேத்து வரைக்கும். இன்னைக்கு என்னமோ திடீர்னு நீயே கடவுள்ங்கிறாரு. கொஞ்சம் அப்படியே மாறிட்டார் போல் இருக்கு. எதுக்கும் பார்த்துக்குங்க. அப்படின்னு வீட்ல சொல்லி வச்சுருவான். நீங்க பக்கத்து வீட்ல சொல்ல போயி, அவங்க வந்து உங்க வீட்ல சொல்லி, இவரு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தாரு. கொஞ்சம் கழண்டிடுச்சு மாரி தெரியுது. ஏன்னா நீயே கடவுள்னு நம்மள பார்த்து சொல்றாருங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப அதனால அந்த லெவலுக்கு தான் மனிதர்கள் இருக்கிறதுனால, அந்த தரிசனங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி ட்ராக் இருக்குங்க. அது எல்லாராலயும் வர முடியாது. எல்லோரும் வரவும் முடியாதுன்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்றோம். அதனால இத வந்து நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லவும் முடியாதுல்ல. போறவன் வரவனெல்லாம் கூப்பிட்டு வாங்க, வாங்க நீ தான் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் கண்டிப்பா அவன் கழண்டுகிச்சுன்னு தான் நெனைப்பான். அதனால கடவுள தேடுறவன், உண்மையா நான் கடவுள தேடுறேன் அப்படின்னு யார் முயற்சி எடுக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த பாதைக்கு வருவாங்க. அவங்களுக்கு தானாவே அது வந்து காட்டிக் குடுக்கும். ஏன்னா, அதான் ஈஸ்வர நிகழ்வுன்னு நம்ம சொல்றோம். நீங்களோ, நானோ போய் கடவுள காட்டிக் குடுக்குறேன்னு சொன்னா, அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. நம்மள தலைகீழா பார்ப்பாங்க. வேற மாரி பார்ப்பாங்க. ஆனா, அவங்களே தேடி அடையும்போது, அதுக்கான பாதை அவங்களுக்கு திறக்கும். அதுதான் இங்க சாஸ்திரம் வந்து அவங்க கையில கிடைக்கும். அதுதான் வேதாந்த தரிசனம். அத சொல்றார் இங்க. வைதீக தர்சனம் என்று சொல்றார். இப்ப வேதாந்தம் தருகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க உடல், மனம், புத்தி, விஞ்ஞானம் ஆகிற எல்லா கோஷங்களையும் கடந்து, சூன்யவாதிகள் இடத்துல போய் நம்ம இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற நிலையில கூட, இன்னும் கொஞ்சம் நீ அதை சொல்பவன் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பி, நீ இவன கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆழமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம்.
அப்படிங்கிறத இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நான் யார் என்ற ஒரு விசாரணைய நீங்க விவேகத்தால மேற்கொள்ளக்கூடிய அந்த விஞ்ஞானமய கோஷமே முடிந்த முடிவா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஏன் அப்படின்னா, அதற்கு அப்பாலும் ஒரு கோஷம் இருக்கு. அது ரொம்ப நுண்ணிய தத்துவமா இருக்கிறதுனால, அது எல்லாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அது வேதாந்த சாஸ்திரம் தான் அத அறிவிக்கும். ஏன்னா, இத வந்து உடலை தாண்டி, பிராணனை தாண்டி, மனதை தாண்டி, நம்முடைய புத்தியை, விஞ்ஞானத்தையும் தாண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோஷம். அது ஆனந்தமயஹ ஆந்தரஹ அப்படின்ட்டு உபனிஷத் சொல்லும். இன்னும் உள்ளார்ந்த ஆனந்தமயன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆந்தரகனா உள்ளே. அப்போ நமக்குள்ள இருக்கிறான். இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. இங்க வந்து வித்யாரண்யர் வந்து இங்க ஆனந்தமயம் என்று உள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிரம்மத்த பேசல. அந்த ஆனந்தமய கோஷத்த சுட்டி காட்டுறார். ஏன்னா நீங்க உடனே ஏதோ உள்ள இருக்கிறான், ஆனந்தமயமா இருக்கிறான்ன உடனே ஏதோ உள்ள கடவுள் தான் நமக்குள்ள இருக்கிறான் போல இருக்குன்னு திருப்பி அங்க போயிடக்கூடாது. ஆனந்தமயம் என்ற ஒரு அனுபவத்துல நீங்க எத அறியணும் அப்படின்னா, மூலம் எங்கிருந்து நீங்க வந்தீங்களோ அந்த இடத்த அறிஞ்சுக்க முடியும். ஆனா அங்கிருந்து தான் நீங்க வந்தீங்க. மீண்டும் அங்க தான் நீங்க போக போறீங்க. ஆனா அந்த இடம் யாருது? அது யாருடைய இடம்? அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதத்தான் இங்க வேதாந்தம் விரிவா நமக்கு எடுத்து புரிய வைக்கும். அஸ்தீதி ஏவ உபலப்தவ்யஹ. இதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான வார்த்தை. இங்க ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை இந்த இடத்துல வித்யாரண்யர் உருவாக்குகிறார் என்று நம்ம பார்க்கலாம். அப்ப இதுவரைக்கும் இது என்ன என்று நம்ம ஒவ்வொன்னா விசாரணை பண்ணி, ஆராய்ந்து பார்த்து, உடல் கடந்து, மனம் கடந்து, பிராணனை கடந்து அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே வரோம். ஆனா இங்க கடைசியில இதையெல்லாம் அறிபவன் ஆத்மா. அதுதான் இருப்பு, பிரம்மம் அப்படின்னு நமக்கு புரிய வச்சாலும், அதை புரிந்து கொண்ட நாம் இந்த உடல், மனம் கடந்து அந்த உணர்வு நிலைக்குள்ள இருந்து இந்த உலகத்த பார்த்தா, நான் இருப்பதினால் தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியும். ஆனா நம்ம அந்த லெவலுக்கு போகாம நமக்கு எது தடுக்குது அப்படின்னா, நம்முடைய அஞ்ஞானங்கள் தான் மீண்டும் தடுத்துக் கொண்டே இருக்கு. அந்த அஞ்ஞானம்னுடைய பிறப்பிடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் காரண சரீரம். அவித்யைன்னு பேரு. அப்ப இந்த அந்த அவித்ய நம்ம பார்க்க போறோம். ஆனந்தமய கோஷம் என்றாலும், அவித்யை என்றாலும், காரண சரீரம் என்றாலும் ஒன்றே. அப்போ அத விரிவா பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு அந்த ஆனந்தமய கோஷம்னா என்ன? காரண சரீரம்னா என்ன? ஈஸ்வரனுடைய உடல்னா என்னன்னு ஒரு விளக்கத்த குடுத்துட்டு தான் நம்ம மேற்கொண்டு தொடரப் போறோம். ஏன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லையா இது? நான் நேத்தே சொன்னேன். இத பத்தி நான் பேசப் போறேன் அப்டின்ட்டு. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் என்ற 4 கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தமய கோஷத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆனந்தமய கோஷம் என்ற உடனே நெறைய பேர் என்ன நெனச்சுக்குவாங்கன்னா, அதுதான் ஆத்மா என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா, அங்க ஆனந்தம் இருக்குது, அமைதி இருக்குது. அதனால நீ ஆழ்ந்த உறக்கத்துல அமைதி அடைஞ்சு இல்லையா? அங்க ஒண்ணுமே இல்லையா? அங்க சூன்யமா இருந்தியா? அதுதான்ப்பா ஆத்மா. அப்படின்னு சொல்லிட்டா, இந்த புத்த வழியில வர்றவங்களும் பிரம்மத்த உணராம, ஆமா சூன்யம் தான் அது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாரி ஆயிடும். அந்த மாரி ஆயிடக்கூடாதுல்ல. ஏன்னா அது அப்படி இல்ல. அங்க போய் நீங்க ஒடுங்குறதுனால உங்களையே நீங்க தெரிஞ்சுக்க முடியாம தானே ஒடுங்கி கிடக்குறீங்க. ஆனந்தமய கோஷம்ங்கிற ஆழ்ந்த உறக்கத்துல, நீங்க யாரு? ஆணா? பெண்ணா? இந்தியனா? இஸ்லாமியனா? கலெக்டரா? டாக்டரா? ஐயரா? செட்டியாரா? எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க விழிப்பு நிலைக்கு வந்த உடனே எல்லாம் வந்துடுது. நான் டாக்டர்ங்கிறீங்க, நான் கலெக்டர்ங்கிறீங்க, நான் ஐயருங்கிறீங்க, நான் செட்டியாருங்கிறீங்க. அப்புறம் எல்லாம் ஆணு, பெண்ணு, அது, இது அப்படின்னு 1000 1000 விஷயங்கள எடுத்து பேச முடியுதே. ஆனா, அந்த ஆழ்ந்த உறக்கத்துல ஏன் முடியல? அங்க நீங்க இல்ல. அதை அறியக்கூடிய அந்த விழிப்பு நிலை இல்ல. விழிப்புணர்வு இல்ல. அதனால நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க விழிச்சுக்கிட்ட பிறகு எல்லாம் வந்துடுது. அப்ப இந்த இடம் தான் ரொம்ப சூட்சுமமான ரகசியம். எப்படின்னா, அந்த விதை மாரி. இப்ப அந்த விதைக்குள்ள தான் பிரம்மாண்டமான ஆலமரம் இருக்கு. ஆனா, அந்த ஆலமரம் இருப்பதை அந்த விதையில பார்க்க முடியாது தானே! விதைய பார்த்தீங்கன்னா, சும்மா கடுகு சைஸ்ல கையில வச்சு விளையாடுற மாரி இருக்கும். எடுத்து உள்ளங்கையில வச்சு பார்த்து அப்படியே உருட்டி பார்க்கலாம். ஒரு சின்ன கடுகு சைஸ் விதை. ஆனா, அந்த விதைய பூமிக்குள்ள நட்ட பிறகு பிரம்மாண்டமான ஆலமரம் உருவான பிறகு பார்த்தீங்கன்னா, இதுவா இவ்வளவு பெரிய மரமா இருக்குன்னு நம்ம பிரமிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆலமரத்த உண்டு பண்ணி காட்டுது.
பல ஏக்கராவ அடைச்சுக்கிட்டு இருக்குது. பல விடுதுகள், பல இலைகள், பல கிளைகள், பூக்கள், கனிகள் அப்படின்னு அதனுடைய விஷயத்த பார்த்து பிரமிக்கிறோம். அது மாரி தான் இங்க நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த உடனே இந்த பிரம்மாண்ட உலகத்த பார்த்து பிரமிக்கிறோம். ஆனா, ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போனா, அந்த விதை மாரி ஒடுங்கிக்கிறோம். அதுதாங்க பீஜம், அவ்யக்தம். அங்க தான் நம்மல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் அங்கிருந்து தான் வெளிய வரோம். வெளிய வந்த பிறகு அவரவர்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட உலகம் வெளிய வந்துடும். உங்க மனதுல எப்படிப்பட்ட உலகத்தை ஏத்தி வச்சாங்களோ, அப்படிப்பட்ட உலகம். என்னுடைய மனசுல எப்படிப்பட்ட உலகத்தை ஏற்றி வைத்தார்களோ, அப்படிப்பட்ட உலகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி உலகம், ஒவ்வொரு மாரி வாழ்க்கை, ஒவ்வொரு மாரி சூழ்நிலை எல்லாம் மாறிடும். ஏன்னா, நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்ட உலகம். நீங்க எப்படி விரும்புறீங்களோ, அப்படியெல்லாம் இந்த உலகத்த மாத்திக்கலாம். இப்ப நெறைய பேர் நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம்ல. இப்ப ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டிக்காட்டுல பொறந்திருப்பாரு. வர பட்டிக்காடு கிராமம். தண்ணி கூட இருக்காது. மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு அவங்க தாத்தா, பாட்டி. அப்பா, அம்மா அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு கொஞ்சம் படிப்பாரு. அவருடைய மனசுல தோணும். சிட்டி லைஃப்னா நல்லா இருக்கும். அங்க போனா சென்னை மாரி இடங்களுக்கு போயிட்டா நல்லா இருக்கும். அங்க நெறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சுற்றுச்சூழல் ரொம்ப சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய இடங்க இருக்கு. பீச் இருக்கு. சினிமா தியேட்டர் இருக்கு. பார்க் இருக்கு. மக்கள் நெறைய நடமாட்டம் இருக்கு. இங்க என்ன காட்டுக்குள்ள ஒருத்தனையும் காணோம். அப்படின்னு அவரு மைண்ட்ல ஒரு ஆர்வத்த காட்டுறாருன்னா, உடனே அதுக்கு தகுந்த மாரி படிக்கிறாரு. உடனே பாஸ் பண்றாரு. சிட்டி லைஃப்க்குள்ள போயிட்டாரு. வேலை நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தம் இப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைல மாத்தி அங்க போறாங்கல்ல. அது எப்படி நடந்தது? அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அதே தான் இங்க எல்லாருக்கும். அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில அவங்கவங்க வாழ்க்கை இருக்குது. அவரவர்களுடைய செயல் அடிப்படையில அவங்க வாழ்க்கை செயல்முறை இருக்கு. அதான் அவரவர் வினை. வினைன்னா, நீங்க எப்படி பார்க்குறீங்க? வினைன்னா ஏதோ பாவ கர்மான்னு எடுத்துக்கிறீங்களா? இல்ல புண்ணிய கர்மான்னு எடுத்துக்கிறீங்களா? அப்படி எடுத்துக்க கூடாது. இங்க வினை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தமிழ் அர்த்தம் செயல். அப்ப அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம் அப்படிங்கும்போது, அவரவர் செயல்படி அவரவர் வாழ்க்கையில அனுபவம் இருக்கும். அது நல்லதோ, கெட்டதோ அது அப்புறம். நீங்க எப்படிப்பட்ட செயல செய்றீங்க? நல்லா படிக்கிறேன், நானு பெரிய பட்டணத்துக்கு போய் வாழப் போறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய உருவாக்கி வாழும்போது, பட்டணத்துல வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்படுது. சரியா படிக்கல, நான் மாடே மேய்க்கிறேன், தாத்தா மாரியே ஆடு, மாடு மேய்ச்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்க பட்டிக்காட்டுலயே இருக்க வேண்டியது தான். அப்ப என்ன அவரவர் வினை தானே இங்க வாழ்க்கைய மாத்தி குடுக்குது. அப்ப அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம் அப்படி எடுத்துக்கணுமே தவிர, அந்த வினைங்கிற செயல உடனே போய் கர்மா தியரியோட அட்டாச் பண்ணி, நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம். நீ செஞ்ச புண்ணியம் தான் உனக்கு வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, நம்ப வினைய எப்படி செயலா மாத்துறோமோ, நம்ம செயல எப்படி வச்சிருக்கோமோ, அதுக்கு ஏற்ற வாழ்க்கைய நம்ம வாழலாம். அது நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃப்ரீ வில்லுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதுதான் ஆகாமிய கர்மா. பிராரப்தப்படி நீங்க பட்டிக்காட்டுல பொறந்திருக்கலாம். ஆனா ஆகாமியப்படி நீங்க ஆடம்பரமா வாழலாம்ல. பங்களா, காரு அந்த சிட்டி லைஃப்ல வரலாம்ல. அப்ப அது யார் கையில இருக்கு? உங்க கையிலேயே இருக்குது. அதுதான் ஈஸ்வரன் நிகழ்வுல நீங்க புரிஞ்சுக்கிறதுல இருக்கு வாழ்க்கைங்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆனந்தமய கோஷம்ங்கிறது நம்முடைய அவ்யக்தம், நம்முடைய விதை அங்கிருந்து தான் நம்ம வரோம். அந்த காரண சரீரம்ங்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய சஞ்சித கர்மா. இதுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்த பல்வேறு வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அது எப்படிங்க அங்க போச்சு? அந்த காரண சரீரமே ஈஸ்வரன்ங்கிறதுனால அவன்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா, இங்க ஆனந்தமய கோஷம், காரண சரீரம் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல. அது ஈஸ்வர உடல் என்று சாஸ்திரம் சொல்லுது. இது வந்து வேதாந்த சாஸ்திரம் மட்டும் தான் சுட்டிக்காட்டும். வேற எந்த சாஸ்திரத்திலும் இதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க. சொல்லவும் தெரியாது. ஏன்னா வேதாந்தமே படிக்காதவங்களுக்கு இத பத்தி எப்படி தெரியும்? அதாவது முன்ன அவங்களுக்கு ஒரு காரண சரீரம் இருக்குன்னும் தெரியாது. சஞ்சித கர்மான்னு ஒரு கர்மா இருக்குன்னு நெறைய பேருக்கு தெரியாது. கர்மாவ பத்தியே தெரியாதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா கர்மாவ தெரிஞ்சுக்கிட்டவன் 3 கர்மா இருக்கு. அந்த சஞ்சித கர்மாவுல ஏதோ நான் செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் மூட்டையா இருக்குதாமா. அப்புறம் நான் அதிலிருந்து கொஞ்சூண்டு எடுத்துட்டு வருவேனாமா. வந்து பிராரப்த கர்மாவ அனுபவிப்பானாமா. அப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு வரக்கூடிய கர்மாக்கள் தான் ஆகாமிய கர்மாவாமா. இப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவான். ஆனா இங்க என்னன்னா, சஞ்சித கர்மாங்கிற மூட்டை யார்கிட்ட இருக்குன்னா, ஈஸ்வரன் கிட்ட இருக்கு. ஏன்னா ஈஸ்வரன் தான் கர்ம பல தாதா. நீங்க வாழ்ற வாழ்க்கைய எப்படி ஈஸ்வரன் கிட்ட போகுது? இந்த ஒட்டுமொத்த உடம்பே ஈஸ்வரன் உடம்பு இல்லையா? அதானே இங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஈஸ்வரன். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு துகள் தான் நீங்க, நான் எல்லாம். அப்ப நாமெல்லாம் அவனுக்குள்ள தான் இருக்கிறோம். அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வர உடம்பு தான் இருக்கான்னா, இல்லையே. ஈஸ்வரனுக்குன்னு ஒரு தனி இன்டெலெக்ட் இருக்குல்ல.
அவன் தானே காஸ்மிக் மைண்டா இருக்கான். காஸ்மிக் இன்டெலெக்ட்டா இருக்கான். அப்ப அவனுடைய பிரகாசம் தானே உங்ககிட்ட, என்கிட்டலாம் பிரதிபிம்பிக்குது. அதனால தானே நீங்க நானெல்லாம் பேசுறோம், நடக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம். புத்திசாலித்தனமா வாழ்க்கைய வாழணும்னு நெனைக்கிறோம். அப்ப இதெல்லாம் அவனுடைய அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட் மூலமா தான் நம்பலாம் இங்க செயல்பட்டுட்டு இருக்கோம். அப்ப எல்லாமே ஈஸ்வர நீதிக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம வாழ்க்கை ஈஸ்வரன் தான் வடிவமைச்சு குடுத்திருக்கிறான். அதுதான் பிராரப்த கர்மத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். கர்மபல தாதாவா இருந்து, "நீ முற்பிறவியில் இப்படிலாம் வாழ ஆசைப்பட்டியா? இப்ப இந்த பிறவியில எடுத்துக்கோன்னு" சொல்லி அந்த வாய்ப்ப குடுக்குறான். அது நல்லதா, கெட்டதா நமக்கு தெரியாது. நாம வந்து பறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா, நாம எப்படி பறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம்? விமானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா, ஒட்டுமொத்தமா நம்முடைய ஆசைக்கு என்ன அர்த்தம்னா, நான் பறக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டேன்னு நெனச்சுட்டீங்கன்னா, அடுத்த பிறவி உங்களுக்கு பறவையா மாறிடும். ஏன்னா, நீங்க பறக்கணுங்கிறத தெளிவா சொல்லலைல்ல. உங்க மைண்ட்ல பறக்கணுங்கிற ஆசை இருந்தது. எப்படி பறக்கணும்? அந்த தெளிவு இல்லை இல்லையா? அந்த தெளிவு இல்லன்னா, அதுக்கான புரிதல் வந்து மாறி போயிடும். அப்ப நீங்க தப்பா ஒரு விஷயத்த மாத்தி செஞ்சாலும், அதுக்கான அனுபவத்த நீங்க தான் பெறணும். அது ஈஸ்வரன் வந்து அத பொருட்டாக்க மாட்டான். ஏன் அப்டின்னா, நீங்க தவறா புரிதல வச்சுக்கிட்டு தப்பு தப்பா கேட்டீங்கன்னா, யார் பொறுப்பாகும்? அதுதானே கும்பகர்ணன் கதை கூட நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் புராண கதைகள் எதுக்காக சொல்றாங்க அப்டின்னா, அவன் வந்து என்ன கேட்க வரான்? நித்ரைய வந்து அவன் கேட்க வரல. நித்தியமா இருக்கணும்னு கேட்கிற ஒரு விஷயத்த நித்ராங்கிற மாரி வாய் தவறி உளறிட்டான். உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? வாழ்நாள் பூரா தூங்குற மாரி ஒரு வரம் கிடைச்சிடுச்சு. அப்போ நித்தியத்துக்கும், நித்ரைக்கும் ஒரு சின்ன வார்த்தை தப்புனதுனால டங் ஸ்லிப் ஆனதுனால, அவன் லைஃபே மாறி போச்சு. அவன் வந்து நித்தியமா வாழ்றானோ இல்லையோ, நித்ரையிலேயே வாழ்ந்தான். அப்ப இது மாரி நமக்கும் புரிதல் தப்பா போனா, வாழ்க்கையும் தப்பா போயிடும். அப்படிங்கிறத இங்க மகான்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப அதனால நாம ஏன் இந்த டாபிக் இங்க எடுத்து பேசுறோம் அப்படின்னா, ஆனந்தமய கோஷம் அப்படின்னா, ஏதோ அங்க ஆனந்தம் குடுக்குற இடம்னு நெனச்சுக்காதீங்க. அதுதான் உங்க பாவ புண்ணியங்களுடைய தொகுப்பு. அதுதான் காரண சரீரம். அங்க தான் ஈஸ்வரனுடைய உடல். அந்த உடலுக்குள்ள தான் அவனுடைய காஸ்மிக் மைண்டுக்குள்ள தான் உங்க மைண்ட், என்னுடைய மைண்ட் எல்லாம் இருக்கு. அத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நவீன டெக்னாலஜில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப என்னுடைய கம்ப்யூட்டர்ல நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சிருப்பேன். அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள நான் மல்டிபிள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோல்டர்ல நான் பல பேர் போட்டு வச்சிருப்பேன். ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒவ்வொரு நேம் குடுத்திருப்பேன். ராமசாமியினுடைய டாபிக்ஸ், அவருடைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ராமசாமி ஃபோல்டருக்குள்ள போட்டுருவேன். குப்புசாமி என்னென்ன விஷயத்த எனக்கு குடுத்தாரோ, அதெல்லாம் எடுத்து குப்புசாமி ஃபோல்டருக்குள்ள வச்சிருப்பேன். கமலாவுடைய விஷயங்கள கமலா ஃபோல்டருக்குள்ள, விமலாவுடைய விஷயங்கள விமலா ஃபோல்டருக்குள்ள நான் வச்சிருப்பேன். ஆனா கமலா, விமலா, ராமசாமி, குப்புசாமிங்கிற இந்த 4 ஃபோல்டரும் எதுக்குள்ள இருக்கு? அந்த ஒரே ஹார்ட் டிஸ்க்குள்ள தான் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள தான் மல்டிபிள் ஃபோல்டர் மூலமா நாம நெறைய விஷயங்கள உள் வச்சிருக்கோம். அப்ப எப்ப எடுக்கணும்னாலும் நான் டைரக்ட்டா கமலாங்கிற அந்த ஃபோல்டர கிளிக் பண்ண உடனே, கமலா என்னென்ன டாபிக் குடுத்துருக்காங்கங்கிறத நான் இம்மீடியட்டா வெளிய எடுத்துக்க முடியும். விமலா அந்த ஹெட்லைன் அழுத்தின உடனே விமலாவுடைய ஃபோல்டர் ஓப்பன் ஆகி, விமலா என்னென்ன சப்ஜெக்ட் எனக்கு குடுத்துருக்காங்கங்கிறத நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். அப்ப இது எனக்கு எப்படி சாத்தியமோ, இதே மெத்தட் தான் காஸ்மிக் இன்டெலெக்ட் இருக்கு. ஈஸ்வர மனசு இருக்கு. ஈஸ்வர அறிவு இருக்கு. அப்ப உங்கள, என்னெல்லாம் அப்படிதான் உள்ள வச்சிருக்கு. தனித்தனி ஃபோல்டரா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அந்த தனித்தனி ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க வாழ்ற வாழ்க்கையும் அதுக்குள்ள பதிவாகும். நான் வாழ்ற வாழ்க்கையும் அதுக்குள்ள பதிவாகும். அப்போ நீங்க வந்து ஏமாத்தவே முடியாது. ஏன்னா நீங்க ஈஸ்வர மனசுக்குள்ள தானே வாழ்றீங்க. ஈஸ்வர உடலுக்குள்ள தானே வாழ்றீங்க. நீங்க என்ன அக்கிரமம் பண்ணாலும் ஈஸ்வரனுக்கு தெரியும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. 4 செவுத்துக்குள்ள நீ அக்கிரமம் பண்ணிட்டா, இறைவனுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறியா? அது இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சின்ன குழந்தையில என்ன நெனச்சுக்குவோம்? என்ன இறைவனுக்கு அண்ணா இருக்குது அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. 4 செவுத்துக்குள்ள நம்ம பண்ற அக்கிரமத்த வந்து இறைவன் எப்படி பார்ப்பான்? அவனுக்கு என்ன கண்ணா இருக்குது? இது செவுரு தானே. செங்கல்னால் கட்டப்பட்ட, சிமெண்டால் பூசப்பட்ட செவுரு தானேன்னு நாம நெனைக்கிறோம். ஆனா அவன் எங்க இருக்கிறான்? நமக்குள்ளேயே இருக்கிறான். காஸ்மிக் இன்டெலெக்ட்டா. அப்ப நீங்க எங்கேயுமே தப்பிக்க முடியாது. செவுத்துக்குள்ள இல்ல அவன். உணர்வுல இருக்கிறான். உயிர்ல இருக்கிறான். ஏன்னா அவன் தான் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி இருக்கிறான். அப்ப ஈஸ்வரனே எல்லாமா இருக்கிறான். அதுதான் இங்க காரண சரீரம். அப்ப அந்த காரண சரீரத்துல உங்களுடைய பல்வேறு பிறவிகளுடைய டேட்டாஸ் இருக்கு. என்னுடைய பல்வேறு பிறவிகளுடைய டேட்டாஸ் இருக்கு. அப்புறம் உங்களுடைய பல்வேறு பிறவிகளுடைய ஆசைகள் இருக்கு. என்னுடைய பல்வேறு பிறவிகளுடைய ஆசைகள் இருக்கு. அப்புறம் இதுதான் இந்த கல்வி. அப்புறம் இந்த அத்தியாத்ம ஞான கல்விய நீங்க ஒரு முறை கத்துக்கிட்டீங்கன்னா, அது அங்க பதிவாயிடுது. அது 7, 7 பிறவிக்கும் கை குடுக்குற மாரி இருக்கு. ஏன்னா ஈஸ்வரனுடைய காஸ்மிக் இன்டெலெக்ட்க்குள்ள நீங்க வர்றீங்க இல்லையா? அப்ப உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகுறீங்க.
அத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். இந்த டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த டேட்டாஸுக்கு தகுந்த அவுட்புட் தானே அடுத்தது குடுக்கணும். அப்ப அது மாரி உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையும் இறைத்தன்மை நிறைந்த வாழ்க்கையாக சாதுக்களுடைய சங்கமத்த உருவாக்கி வச்சுடுவான். இல்லன்னா நீங்க அப்படியெல்லாம் போக முடியாதுல்ல அந்த பாதையில. இந்த மாரி கல்வி தான் 7 பிறவிக்கு கை கொடுக்கும்னு திருவள்ளுவர் சொன்னாருன்னு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். "ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து." ஒரு முறை நீங்கள் இந்த கல்வியை கற்றுவிட்டால் 7, 7 பிறவிக்கும் பயன் கொடுக்கும். எப்படி? அறிவின் அதிஷ்டானத்துல. நீங்க அப்டேட் ஆயிருப்பீங்க. அடுத்த விஷயத்துல நான் சொல்லும்போது இம்மீடியேட்டா கேப்சர் பண்ணுவீங்க. இப்ப இந்த பிறவியில நீங்க வந்து இப்ப நான் இந்த வேதாந்த சாஸ்திரத்த பேசிட்டு இருக்கும்போது, ஒருத்தருக்கு இம்மீடியேட்டா புரியுது. ஒருத்தருக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என்ன காரணம்? இதே சப்ஜெக்ட் தான். ஒரே சப்ஜெக்ட் தான். ஆனா ஒருத்தர் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அப்டேஷன்ல தான் வித்தியாசம். அவங்க இன்னும் 2, 3 பிறவி எடுத்தா தான் அவங்களுக்கு அது புரிய வரும். இந்த பிறவியிலே புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனப்பக்குவம் இருக்குல்ல. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெறைய விஷயங்கள கத்துக் குடுத்து தான் வாழ்க்கையில தூக்கிட்டு வரும். அப்ப அனுபவம் கத்துக் குடுக்குற பாடம் மாரி அறிவுரைகள் கத்துக் குடுக்காது நமக்கு வாழ்க்கையில. அத பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுதான் இங்க விஷயம். அப்ப இந்த காரண சரீரத்தினுடைய வெளிப்பாடு நம்மிடத்துல இருக்கிற 3 சரீரங்களுடைய அடிப்படையில் இருக்குது. எப்படின்னா, ஸ்தூல சரீரம் என்பது நம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த பௌதீக உடல். இது பஞ்சபூதங்களால் ஆனது. இது பிறக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, பிறகு இறந்து விடுகிறது. கண்ணுக்கு தெரியாத சூட்சும சரீரம் இருக்கிறது. அது பிராணன், மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றின் தொகுப்பு. அந்த சூட்சும சரீரம் தான் பௌதீக உடலை வைத்துக்கொண்டு, இந்த ஸ்தூல உடலை கொண்டு அனுபவத்தை பெறுகிறது. உங்களுக்கு வருகின்ற சுக, துக்கத்த எது அடையுது? மனசு தானே அனுபவிக்குது. எனக்கு சோகமா இருக்கிறேன்னு சொன்னாலும், மனசு தான் சோகமாயிடுது. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னாலும், மனசு தான் சந்தோஷமாயிடுது. உடல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? நீங்க சந்தோஷமாறதுனால உடல்ல எழுந்து குதிக்கிறீங்க. நீங்க சோகமாயிட்டதுனால சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறீங்க. ஆனா, உடலுக்கு சம்பந்தம் இல்ல. அந்த மனசு தான் இந்த உடல ஆட்டி படைக்குது. அது நான் ஏற்கனவே விளக்கங்கள் குடுத்துட்டேன். அப்ப சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம் மாரி காரண சரீரம் மிக, மிக நுட்பமானது. இதை நேரடியாக பார்க்க முடியாது. இதுதான் அவித்தையின் வடிவமாக உள்ளது. அவித்தைன்னா அறியாமையின் வடிவமாக உள்ளது. நமது எல்லா வாசனைகளும், கர்ம விதைகளும் இதில் மறைந்திருக்கின்றன. எப்படி? ஒரு மிகப்பெரிய ஆலமரம் ஒரு சிறிய விதையில் எவ்வாறு மறைந்திருக்கிறதோ, அப்படித்தான் நம்முடைய முழு வாழ்க்கையும் இந்த காரண சரீரத்திலே விதையாக மறைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காரண சரீரத்த நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்துல அனுதினமும் அனுபவிக்கிறோம். அங்க தான் நம்ம போயிட்டு, போயிட்டு வரோம். ஆனா ஒரு டைம் மரணத்துல நாம முழுசா அங்கேயே போயிட போறோம். இப்ப தினசரி நம்ம போய் தூங்குவோம். அந்த ஒவ்வொரு தூக்கமும் ஒரு சிறு மரணம் போன்றது தான். அங்க போயிட்டு அவ்வியக்தத்துல ஒடுங்கிடுவோம். திருப்பி நம்ம விழிச்சுக்கிட்ட உடனே நம்முடைய டேட்டாஸ் அப்படி இமிடியேட்டா எடுத்துக்குவோம். ஆனா, ஒரு நாள் மரணம் வரும்போது, அந்த ஒட்டுமொத்த காரண சரீரத்துக்குள்ள போயிடுவோம். அப்ப இந்த உடம்பு போயிடுது இல்லையா? அப்ப நம்ம திருப்பி சூட்சும சரீரத்துக்குள்ள போயிடுவோம். சூட்சும சரீரம் என்ன? அதே மனசு, பிராணன், புத்தி, அகங்காரம் எல்லாம் உள்ள இருக்கும். அத எடுத்துக்கிட்டு வெளிய போயிட்டோம். அடுத்த உடம்பு தேடுவோம். அடுத்த உடம்பு கிடைச்ச உடனே அடுத்த உடம்புக்குள்ள வந்து அதே வாழ்க்கைய திருப்பி தொடருவோம். ஆனா, அடுத்த உடம்பு கிடைச்ச உடனே நம்ம கொண்டு போன இந்த மனசு, புத்தி எல்லாம் இருக்குல்ல, அது ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸும் அதையும் எடுத்து ஒட்டுக்கா கலெக்ட் பண்ணிட்டு, இன்னொரு உடம்புல வந்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை தொடருவோம். இப்படித்தான் நமக்கு புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்ற அந்த பிறப்பு, இறப்பு சக்கரம் அனுபவத்தில் வந்து வந்து போகிறது. அப்போ நம்ம இந்த தூக்கத்துல வந்துட்டு போகும்போது, நிகழ்கால உலகத்த மீண்டும் எடுத்துக்கிறோம். ஆனா மரணத்துல நம்ம உடம்ப விட்டுட்டு போகும்போது, புதிய வாழ்க்கை ஒன்றை எடுத்துக்கொள்கிறோம். அவ்வளவுதான். புதிய வாழ்க்கை அது. அங்க வந்து புதிய கணவன், புதிய மனைவி, புதிய குழந்தைகள், புதிய உறவுகள், புதிய உலகம். ஏன்னா நீங்க இங்கேயே பொறப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியாவிலேயே எங்க ஒரு பட்டிக்காட்டான ஒரு கிராமத்துல பொறப்பீங்களான்னா சொல்ல முடியாது. உங்களுடைய ஆசைகளின் அடிப்படையில் நீங்க அமெரிக்காவுல கூட பொறக்கலாம். அப்ப புதிய உலகம், புதிய வாழ்க்கை, புதிய உறவுகள் எல்லாமே மாறிடலாம். ஏன்னா நீங்க எப்படிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில உடம்ப விடுறீங்களோ, அந்த விருப்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை மாற்றி கொடுத்துரும். அதுதான் ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கிற காரண சரீரம். அப்போ இங்க நாம சுகமாக தூங்கினோம் அப்படின்னு சொல்றோம். விழித்த பிறகு நம்ம என்ன சொல்றோம்? நன்றாக தூங்கினேன். ஆனால் எனக்கு தூக்கத்துல எதுவுமே தெரியவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த 2 அனுபவங்களும் இங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அதாவது ஆழ்ந்த உறக்கத்திலே நமக்கு சுகம் இருந்தது.
ஆனால் அந்த சுகம் நம்மளால் அனுபவிக்கப்பட முடியவில்லை. ஏன்? அங்கு புத்தி இல்ல. ஒடுங்கிடுச்சு. நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி அங்க வேலை செய்யாததுனால, அங்க அஞ்ஞானம் இருந்தது, அவித்தை இருந்தது. அந்த அறியாமையில் மீண்டும் போய் ஒடுங்கி விட்டோம். அதனால நமக்கு எதுவுமே தெரியாம இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலை வந்து ஆத்மாவின் ஆனந்தமா? ஆழ்ந்த உறக்கத்திலே நான் அடைகின்ற ஆனந்தம் ஆத்மாவின் ஆனந்தமா? அப்படின்னா இல்லை. ஏனென்றால் ஆத்மாவின் ஆனந்தம் என்பது அஞ்ஞானம் அல்ல. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் யாருன்னே தெரியாம இருக்கிறீங்களே. ஆனா ஆத்மாவின் ஆனந்தம் என்பது, நான் அந்த தூய உணர்வு, அந்த பேரறிவு என்ற தெளிவு இருக்கும். அந்த தெளிவுல நாம நம்மள உணர்ந்தது தான் இங்க ஞானம். அந்த தெளிவ நீங்க அடையாம நீங்க சராசரி மனித உடல்ல மனிதனா நெனச்சுக்கிட்டு இருந்தாலும், அது அஞ்ஞானம். வேற வேற அடையாளங்கள நீங்க மனசுக்குள்ள பதிச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அஞ்ஞானம் தான். ஏன்னா, அதெல்லாம் உடல் மனம் சார்ந்த வாழ்க்கை. அது ஆத்மாவின் பிரதிபலிப்பு அவ்வளவுதான். அத நம்ம நல்லா இங்க இந்த மாரி அத்தியாத்ம ஞான பாடத்துக்குள்ள வந்து தெளிவா புரிஞ்சுகிட்ட பிறகு, இங்க இந்த உடலும், மனமும் பிராரப்தத்த அனுபவிக்க வந்திருந்தாலும், மற்ற ஜீவராசிகளுக்கு கிடைக்காத ஒரு பிரத்யேக தகுதி மனிதனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்னன்னா, பகுத்தறிவுங்கிறதுனால, நம்மிடத்துல ஆகாமிய கர்மாவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நமக்கு சுய விருப்பு, வெறுப்பு நம்ம வெளிப்படுத்தலாம். நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்தையும் நம்ம அடைஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த மனித உடலுக்கான சிறப்புன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப 5 அறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் வந்து அந்த அட்வான்டேஜ் கிடையாது. என்ன அட்வான்டேஜ்? அது விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது. அது பிராரப்தத்த மட்டும் தான் அனுபவிக்க முடியும். ஆனா நாம் வந்து நாம் விருப்பப்பட்ட வாழ்க்கைய மாத்திக்கலாம். அதுக்கு என்ன நம்ம செய்யணும்? மன தூய்மை மட்டும் தான் செய்யணும். நம்ம வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இதில் கொடுக்கப்பட்ட ஈஸ்வர நியதிக்குள்ள என்னுடைய ஆசைப்படி வாழ்க்கை வந்திருந்தாலும், நான் என்னுடைய ஆகாமிய கர்மத்தின்படி, நான் எது நல்லது, கெட்டது என்று பகுத்து பிரித்து பார்த்து நல்வழியை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். அப்ப நான் வந்து நித்தியத்தை உணரணும். அநித்தியமான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டக்கூடாது. அப்படின்னு நான் புரிஞ்சுகிட்டு, சரியான வாழ்க்கையை வாழ நான் விரும்பும்போது, அதற்கான வாசல் திறக்கப்படும். அதற்கான குருமார்கள் கிடைக்கப்படும். அதற்கான சாஸ்திரங்கள் கைக்கு வந்துரும். அப்ப நமக்கு எல்லாம் புரியும். அந்த நிலை தான் நம்ம வந்து அடுத்த பரிமாணத்துக்கு போறதுக்கான ஒரு டைமென்ஷன்னு சொல்றோம். அதாவது இத வந்து சயின்ஸ் வந்து டைமென்ஷன்னு பேசுது. அதாவது நம்முடைய அறிவு பரிமாணத்த வந்து கான்ஷியஸ்னஸ்ன்னு, அவேர்னஸ்ன்னு பேசினாலும், அது ஆத்மாவின் பிரகாசம் தான். அத பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் தான் இந்த உடல். அப்ப அப்படிப்பட்ட உடலை நான் உபயோகமாக பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு மனித பிறவியில் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால நான் இத சரியாக பயன்படுத்தி, இந்த பிறவி சக்கரத்த கடக்க முடியும். அத மிஸ் பண்ணிட்டேன்னா, மீண்டும் இது மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, திருப்பி திருப்பி நம்முடைய கர்மாவுல நெறைய மோசமான விளைவுகள் அதிகமா இருந்தா, அதையும் நம்ம அப்ளை பண்ணி தான் திருப்பி இதுக்கு வர முடியும். அப்ப நமக்கு காலங்கள் போகும். நமக்கு தெரியாதுல்ல. காலச்சக்கரத்துல வந்து நீங்க கடந்து போறதுங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. காலதேசம் என்பது பூமியில இருக்கிற வரைக்கும் தான் சூரியனை மையமாகக் கொண்டு 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு. ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள். உங்களுடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகள். அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா 100 ஆண்டுகள் வாழ்றோமா? கிடையாது. 60, 70, 80லயே நெறைய பேர் செத்து போயிடுறாங்க. அப்ப நெறைய பேர் இப்போ யூத் எல்லாம் இளமையிலேயே ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுதுங்க. அப்ப என்னன்னா, அதுதான் வாழ்க்கைங்கிறது அந்த காலச்சக்கரத்துக்குள்ள முன்ன பின்ன கடந்து போகும். ஆனா உடல் விட்ட பிறகு சூட்சும சரீரத்துல காலதேசம் கிடையாது. அது காரண சரீரத்துக்குள்ள அவ்யக்த விதைக்குள்ள போகும். அப்ப மீண்டும் அடுத்த பிறவி எப்ப எடுக்கும்? எத்தனை யுகங்கள் ஆகும்? தெரியாது. அப்ப நமக்கு பூமியில நம்ம ஏற்கனவே சொன்னேன். 360 நாள் வந்து 1 வருடம். இது மாரி பிரம்மாவுக்கு 360 நாள்ல 6 மாதம் வந்து பகல், 6 மாதம் வந்து இரவு. பிரம்மாவனுடைய 1 நாள். ஏன் பிரம்மாவனுடைய 1 நாள்னு வேதம் அப்படி சொல்லுது அப்படின்னா, தட்சிணாயனம், உத்தராயணம். சூரியன் வந்து ஒரு பக்கம் மாறும், இன்னொரு பக்கம் மாறும். அத வந்து நம்ம தட்சிணாயனம், உத்தராயணம் சொன்னாலும், அது தேவர்களுக்கு 1 நாளுங்கிற கணக்குல நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் அத நமக்கு புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, பூமியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாடிக்கு 24 மணி நேரம், 360 நாள், 100 ஆண்டுகள் ஆயுட்காலம். ஆனா இந்த பூமிய விட்டு வெளிய போயிட்டா, பிரம்மாவுக்கு எப்படி ஆயுட்காலமோ அப்படித்தான் உனக்கும். ஏன்னா பிரம்மா சூட்சுமமா இருக்காரு. நீயும் சூட்சுமமா தான் போயிடுவ. அப்ப உனக்கு வெளிய போன பிறகு இந்த சூட்சும மனசுக்கு
எவ்வளவு நாள் ஆகும் ஒரு நாளுங்கிறது? 1 வருஷம் தான் 1 நாளுங்க. அதனால தான் செத்து போனவங்களுக்கு 1 வருடம் கழித்து வருடாந்திரம் கும்பிடுறோம் இல்லையா? இப்ப இறந்து போனவங்களுக்கு வந்து திதி வைப்பாங்கல்ல. 1 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து வருஷாந்திரம் கும்பிடுவாங்க. ஏங்க 1 வருஷம் கழிச்சு கும்பிடணும்? ஒரு நாள்லயே கும்பிட்டு போலாம்லன்னா, நமக்கு 1 நாள் ஆயிருக்கும். அவருக்கு 1 நாள் ஆயிருக்காது. அவருக்கு எப்போ 1 நாள் ஆகும்னா, 365 நாள் கடந்தால் தான் அவருக்கு 1 நாள். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அப்போ 1 வருடம் கழித்து தான் அவருக்கு 1 நாள் கழிந்தது அப்படிங்கிற விஷயமே இங்க வேதம் சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான விஷயங்கள். ஏன்னா, அவ்வியக்தத்துக்குள்ள ஒடுங்கி இருக்கிற ஆழமான விஷயங்கள். இதெல்லாம் நம்முடைய கர்மங்கள், வாசனைகள் இப்படின்னு வேதம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள வெளிச்சமா வெளிய சொல்லிக்கிட்டே இருக்கு. அது புரியாதுல்ல. நெறைய பேருக்கு புரியறதில்ல. அப்ப இது மாரி நமக்கு இப்போ ஒரு காரண சரீரம் வந்து நம்ம உடம்ப வச்சிருக்கிறவன் யாருன்னா, ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி அப்ப நமக்கு மட்டும் தான் காரண சரீரம் இருக்கா? ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கணும்ல. ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் இருக்கு. அப்ப என்னங்க நம்முடைய காரண சரீரத்துல நம்முடைய டேட்டாஸ் எல்லாம் ஈஸ்வரன் கிட்ட வச்சிருக்கிறான்னா, அப்ப ஈஸ்வரனுடைய காரண சரீரத்துல அவனுடைய டேட்டாவ எங்க வச்சிருப்பான்? அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? வரணும்ல. அது கேள்விய நாமளே கேட்டு நாமளே பதில் சொல்ல வேண்டியது தான். என்ன அப்படின்னா, இப்ப ஜீவனுக்கு காரணம் என்ன? அஞ்ஞானம், அவித்ய. ஆனா ஈஸ்வரனுக்கு என்ன காரணம்? அவன் மாய. ஈஸ்வரன் வந்து ஒரு மாயை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவித்தை மற்றும் மாயா 2க்குள்ள வேறுபாடுகள நல்லா புரிஞ்சுக்கணும். இதே நெறைய பேருக்கு தெரியாது. வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து ஏகப்பட்ட பாடங்கள் படிப்பாங்க. ஆனா அவித்தைக்கும், மாயைக்கும் வித்தியாசம் தெரியாமயே வேதாந்தம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த ராமாயண கதைய விடிய விடிய கேட்டுட்டு விடிஞ்சு ஏங்க ராமன் வந்து சீதைக்கு சித்தப்பனான்னு கேட்பான்ல. அது மாதிரி தான் இங்க வேதாந்த சாஸ்திரத்த படிச்சுட்டு, ஏங்க அவித்தைன்னா என்னங்க? மாயைன்னா என்னங்கன்னு கடைசியா கேட்பாங்க. வேதாந்தமெல்லாம் பாஸ் பண்ணி சர்டிபிகேட் கூட என்கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஸ்டோவ்க்கு வச்சிருப்பாங்க. ஆனா அதனுடைய ஃபுல் டெப்த் தெரியாது அவங்களுக்கு. அப்ப என்ன அப்படின்னா, இங்க அவித்யா மற்றும் மாயா அப்படிங்கிற 2 விஷயத்த நல்லா கவனிக்கணும். அவித்தை என்பது ஜீவனுக்கு உரித்தானது. மாயா என்பது ஈஸ்வரனுக்கு உரித்தானது. அப்ப காரண சரீரம் என்றால் ஜீவனுக்கு அவித்தை, ஈஸ்வரனுக்கு மாயை. அப்ப ஈஸ்வரனுக்கு மாயை என்பதனால, ஈஸ்வரனிடத்துல 2 சக்திகள் இருக்கு. மாயா சக்தி. அதுதான் ஆவரணம், விட்சேபம். தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி. அப்ப இந்த 2 சக்திய வச்சு தான் ஈஸ்வரனே இந்த ஜீவிதத்த உருவாக்குறான். ஏன்னா, அவனுடைய தாட்ஸ் தானே நீங்க நானெல்லாம். அப்ப அவனுடைய தாட்ஸ்க்குள்ள இந்த ஜீவிதத்த உருவாக்கி, உங்களுக்கு மாயையில உங்கள மறைக்கிறான். எப்படி மறைக்கிறான்? பிரம்மத்தை மறைத்து உலகத்தை காட்டுறான். நீங்கலாம் உலகத்த பார்த்து, ஆஹா சூப்பர், அருமை, அற்புதம். அப்படியே ஏற்காடு போயிட்டு வந்தேன், கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். அப்படியே ஹிமாலயா சுத்திட்டு வந்தேன். அருமையா இருக்குதுன்னு வாழ்க்கைய ஓட்டி உடம்ப விட்டுருவீங்க. அதுதான் உங்களுடைய அஞ்ஞானம். ஆனா, ஈஸ்வரன் என்ன சொல்றான்? இந்த உலகம் தோன்றியதற்கு ஆதாரமான அந்த உணர்வ நீ கவனிச்சியா இந்த பிறவிலன்னு கேட்கிறான். கவனிக்க தவறிட்டவனுக்கு மீண்டும் பிறவி சக்கரம். கவனிச்சவன் இந்த உலகத்த பிரம்மமா உணருவான். ஏன்னா, மாயை தானே பிரம்மத்த மறைச்சுக்கிட்டு உலகத்த காட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப அவ்யக்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருக்கு? நம்ம இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. எப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு? அஞ்ஞானமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அறியாமையா நம்ம இடத்துல இருக்கு. என்ன மாரி அறியாமை? 2 விஷயம் தான். ஆவரணம், விட்சேபம். வேதாந்த சாஸ்திரம். மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி. அப்ப எது நம்ம இடத்துல மறைக்குது? பிரம்மத்தை மறைக்கிறான். ஈஸ்வரன் வந்து பிரம்மத்த மறைக்கிறான். ஜீவிதத்துல நமக்கு பிரம்மத்த மறைச்சிட்டு, உலகத்த காட்டி உற்சாகமா இருக்க வைக்கிறான். அந்த உலகம் தான் உற்சாகம் தரும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா உற்சாகம் தருதா? இல்லையே. அந்த உலகம் தானே நமக்கு துக்கத்தையும் கொடுக்குது. நம்ம எதெல்லாம் சுகம்னு நெனச்சு இந்த உலகத்துல பிடிக்கிறோமோ, அதெல்லாம் பின்னாடி நமக்கு துக்கத்த குடுக்கறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப ஏன் அது துக்கத்த குடுக்குது? அது சாஸ்வதம் அல்ல. அது சத்தியம் அல்ல. அது நித்தியம் அல்ல. அவைகளெல்லாம் தோன்றி மறையக்கூடிய தோற்றம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு நித்திய பொருள் இருக்கிறது. ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது. அதுதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்தை எந்த ஜீவன் உணர்கிறானோ, அவன் ஈஸ்வரன் ஆகிறான். இங்க தான் பாயிண்ட்டே. ஏன்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலை என்னன்னா, ஈஸ்வரனே ஜீவிதத்துல தன்ன பார்ப்பான். தன்ன பார்க்கும்போது அப்டேட் ஆகுறான்ல. அப்டேட் ஆகுறதுல, ஓ! இந்த பாடிக்குள்ள நான் வந்து என்னுடைய அறிவ குடுத்து நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கும்போது பார்த்துட்டான்னா, இங்க ஈஸ்வரனும் மாயைன்னு தெரிஞ்சிடும்ல. ஏன்னா நீங்க ஈஸ்வர சரீரத்துக்குள்ள வரணும். காரண சரீரத்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நீங்க மாயைய கடக்க முடியும். நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஈஸ்வரன்கிறவன் மாயை. அப்ப மாயைங்கிற ஒரு விஷயத்த கடந்தால் தான் பிரம்மம் தெரியும். அப்ப பிரம்மம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்? மிகப்பெரிய ஒரு இருப்பு, சத்து.
அது எல்லாம் அறியும் அறிவு சித்து. அப்ப அந்த அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகம் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிற ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன்ல ஒன் ஆஃப் த ஒரு சின்ன பார்ட் தான் நீங்க. ஒரு மிகப்பெரிய கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடிய நான் கல் எடுத்து அடிக்கிறேன். பல துண்டுகளா உடைஞ்சு போகுது. பல துண்டுகளா உடைஞ்சு போன கண்ணாடி துண்டு அந்த பெரிய கண்ணாடியின் வடிவமே தவிர, அந்த பெரிய கண்ணாடிக்கு வேறாக இல்ல. ஆனா நான் போய் அந்த துண்டு கண்ணாடி முன்னாடி நின்னாலும், எல்லா கண்ணாடியும் நான் தெரிவேன். பெரிய கண்ணாடியில போய் நின்னா ஒரே கண்ணாடியா நான் தெரிவேன். ஆனா உடைஞ்சு போன பிறகு பார்த்தீங்கன்னா, நான் ஒருவனே ஓராயிரம் உருவத்தில் தெரியலாம்ல. எப்படிங்க தெரிஞ்சேன்? கண்ணாடி துண்டு துண்டா போனதுனால அப்படி துண்டு துண்டா தெரியறேன். துண்டு துண்டானா என்ன? துண்டு துண்டு கண்ணாடியிலயும் நான் என்னுடைய ஒவ்வொரு உருவம் இருக்கு. அப்ப நீங்க உடைஞ்சு போன கண்ணாடி துண்டு முன்னாடி போய் நின்னு பாருங்க. பல கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடக்கும். அதுல ஏகப்பட்ட உங்களுடைய உருவம் பிரகாசிக்கும். எப்படி நடந்ததுங்க? ஒரு கண்ணாடி துண்டு ஓராயிரம் கண்ணாடி துண்டுகளாக உடைந்தது போல, ஒரு ஈஸ்வரன் இந்த உலகமாக பிரிஞ்சு காணப்படுகிறான். அப்ப அதனால நீங்க, நானெல்லாம் வேற வேற மாரி தெரிஞ்சாலும், உண்மையில் நாம் எல்லாம் ஒருவர் தான். ஏன்னா ஈஸ்வரனுக்கு வேறாக நாம இல்ல. ஆனா நம்ம தெரியாம உடைஞ்சு போயிட்டதுனால அந்த கண்ணாடி துண்டு என்ன நெனச்சுக்குது? நான் வேற, நீ வேற. நீ பாரு ஷேப் ஒரு மாரி கிராஸா உடைஞ்சிருக்க. நான் பாரேன் டைமண்ட் ஷேப்ல உடைஞ்சிருக்கேன். உன்ன விட நான் தான் பெட்டரு அப்படிங்குது இந்த கண்ணாடி துண்டு. அந்த கண்ணாடி என்ன தோணுது? அட போங்கடா நீங்கலாம் டைமண்ட் ஷேப்ல இருக்கீங்க. நான் பாரு ஸ்கொயரா இருக்கேன் அப்படிங்குது. இன்னொரு கண்ணாடி துண்டு நீங்க எல்லாம் இப்படி முட்டாளா இருக்கீங்க. நான் பாரு ரவுண்டா இருக்கேங்குது. அப்ப இது மாரி ஷேப்ஸ் எல்லாம் மாறலாம். ஆனா அந்த ஷேப் எல்லாம் எங்கிருந்து உடைஞ்சதுனால மாறி போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே கண்ணாடி துண்டு தானே இருந்தது. அது மாரி இங்க நம்முடைய மைண்ட்ல தான் ஷேப்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. ஆனா ஒரே மைண்ட் தான் காஸ்மிக் இன்டெலெக்ட். அதுகிட்ட இருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அப்ப புரிதலற்ற தன்மையில நீ வேறு, நான் வேறு, நீ ஒரு ஷேப்பு, நான் ஒரு ஷேப்பு, நீ ஒரு டைப்பு, நான் ஒரு டைப்பு அப்படின்னு நமக்குள்ள மாறுதல்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற மனோபாவம் தான் நம்ம எல்லாரையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு மடமை, ஒரு அஞ்ஞானம், ஒரு அவித்யை என்று இங்க சாஸ்திரம் சொல்லி, அதுதான் ஜீவிதத்திலே உன்னிடத்திலே இருப்பதனாலே, நீ அந்த காரண சரீரத்துக்குள்ள போனீனாலே நீ அவித்தையில தான் ஒடுங்குவப்பா. நீ நிச்சயமா விடுதலை ஆக மாட்டேன்னு வெளிப்படையா சொல்லிடுது வேதம். அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? அப்ப நான் அவித்தையிலிருந்து விடுபடுறதுக்கு என்னங்க வழி? ஞானம் ஒண்ணு தான் வழி. அப்ப ஞானம்னா என்ன பண்ணணும்? இந்த படைப்புக்கு ஆதாரமானது யாரு? இந்த ஈஸ்வரன் நிலை என்ன? அதுல நான் எங்க போய் ஒடுங்குறேன்? அந்த ஒடுக்கத்திலிருந்து நான் விடுபடணும்னா அதனுடைய மூலம் என்ன? அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும்போது, காரண சரீரம் என்ற உண்மை நிலை ஈஸ்வரனுடையது. அப்ப ஈஸ்வரனே ஒரு மாய. அப்ப அந்த மாயைய நாம்ப கடக்கும்போது பிரம்மம் பிரகாசிக்கும். அப்பதான் நம்ம பிரம்மம்னு உணர முடியும். இல்லன்னா நம்ம ஈஸ்வரனையே கடக்காம ஜீவிதத்த எப்படி நீங்க கிராஸ் பண்ணுவீங்க? கிராஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்ப நீங்க மீண்டும், மீண்டும் பிறவி சக்கரத்திலேயே சுத்தணும். இந்த உடம்ப விட்டா அடுத்த உடம்பு எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு காரண சரீரம் அழிக்கப்படலைல்ல. காரண சரீரம் எப்படி அழியுறது? அழியுறதுன்னா அது என்ன நெருப்பு வச்சு எரிக்கிறதா? இல்ல தண்ணீல போட்டு நனைக்கிறதா? அப்படியெல்லாம் அழிக்கிறது சொல்லல. அந்த காரண சரீரமே ஈஸ்வரன் என்று உணரும்போது அது மறைஞ்சு போயிடுது. ஏன் மறைஞ்சு போயிடும்? அது ஒரு மாய. அப்ப மாயை நம்மள மனமயக்கம் அடைய வச்சிருக்கு. அதுதான் அவித்யா. இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க மாயையினால் மனமயக்கம் அடைந்து, உங்களை நீங்கள் தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொண்டு, நான் ஜீவன், இன்னார், இப்படிப்பட்டவன் என்ற ஒரு பவுண்டரிக்குள்ள சிக்கிக்கிட்டு, அந்த அஞ்ஞானத்துக்குள்ளேயே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டே போறதுனால பிறப்பு, இறப்புங்கிற அந்த சம்சாரம் விடுபட முடிவதில்லை என்று காரண சரீரத்துல நம்முடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்குங்கிறத சாஸ்திரம் இப்படி நமக்கு புரிய வைக்குது. அப்ப இங்க ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலையில உலகம் அவனிடத்துல தான் உள்ள இருக்குது. அதுதான் அவ்யக்த நிலை. எல்லாம் விதை நிலையில அவன் வச்சிருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த காரணம், இந்த ஜகத்துக்கே காரணமா இருப்பவன் ஈஸ்வரன் தான். அப்ப இங்க ஜீவன் மற்றும் ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலையில நம்ம ஒப்பீடு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஜீவனிடத்திலே இருப்பதுக்கு பேரு அவித்ய, ஈஸ்வரனிடத்துல இருக்க பேரு மாயை. அத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவனிடத்திலே இருக்கிற உடல் தனிப்பட்ட உடல். அதுக்கு தனிப்பட்ட காரண சரீரம். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட காரண சரீரம் இருக்குது. என்ன? உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கிறேன் நானு. அதாவது நீங்க நெறைய டேட்டாஸ எனக்கு குடுக்குறீங்க. அதெல்லாம் எடுத்து, எடுத்து நான் ஒவ்வொருத்தர் பேர் போட்டு கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப நான் குப்புசாமியினுடைய டேட்டாஸ் என்னவோ அத ஓப்பன் பண்ணா அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்துரும். ராமசாமியினுடைய டேட்டா என்னவோ அத ஓப்பன் பண்ணா அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துரும். அப்ப அது மாரி தனித்தனி காரண சரீரமா நாம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஈஸ்வரனுக்கு ஒட்டுமொத்த காரண சரீரம். அதுக்கு சமஷ்டி காரண சரீரம். நமக்கு வியஷ்டி காரண சரீரம்.
நமக்கு தனி உடல், அவனுக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல். அப்புறம் நம்முடைய அறிவு என்ன? நாம வந்து டேட்டாஸ்குள்ள இருக்கிற லெவல் தானே வச்சுக்க முடியும். இப்ப நான் வந்து ராமசாமியோட டேட்டாஸ்குள்ள ராமசாமி குடுத்திருக்கிற வொர்க் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். குப்புசாமி ஃபோல்டருக்குள்ள குப்புசாமி குடுத்த வொர்க் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா, ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா அது இதுன்னு யாரெல்லாம் குடுத்தாங்களோ, அத்தன டேட்டாக்களையும் ஒரே ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். கம்ப்யூட்டருடைய ஒரே ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். அப்ப எல்லாருடைய டேட்டாவும் ஒட்டுமொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஹார்ட் டிஸ்க் தானே பெருசு. அதுதான் சர்வக்ஞன். அவன் தான் ஈஸ்வரன். ஆனா, ஒரு தனி ஃபோல்டருக்குள்ள ஒரு சிம்பிள் டேட்டாஸ் வச்சிருக்கிற நானோ கிஞ்சக்னன், சிறிய அறிவு படைத்தவன் அப்படின்னு இங்க ஜீவனுக்கும், ஈஸ்வரனுக்கும் உண்டான வேறுபாடுகளை இங்கு நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும்போது, இங்க ஜீவிதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நீங்க கட்டுப்பட்டவன். ஆனால் ஈஸ்வரனோ சர்வ சக்தி படைத்தவன். நீங்கள் நான் தனியான ஜீவன் என்று அபிமானிப்பதனால, நீங்க கர்மத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனால் ஈஸ்வரனோ உங்களுக்கே கர்ம பலனை கொடுக்கின்ற கர்ம பல தாதா. கர்மத்தை அழிப்பவன். அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நான் ஜீவனா, ஈஸ்வரனா அப்படிங்கிற விசாரணையை நீங்க மேற்கொண்டு, அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக நான் இல்லை. என்னுடைய அஞ்ஞானத்தினாலே, அவித்தையினாலே நான் என்னை ஜீவன் என்று குறைத்து மதிப்பீடு செய்து கொண்டேன். இதிலிருந்து நான் இனி விழித்துக் கொள்கிறேன். அப்படின்னு சொல்லி நம்முடைய ஒட்டுமொத்த விஷயத்த ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சிடணும். இதுதான் நான் ட்ரிக் சொல்லிக் குடுத்தேன். ஆனா நீங்க யாருமே அத ஃபாலோ பண்றதே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறீங்களே தவிர, பிராக்டிகல் அப்ளிகேஷனே இல்ல. நானும் ஓயாம கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு சிலர் அத நடைமுறைப்படுத்துறவங்க விடுதலை ஆயிடுறாங்க. ஆனாலும் அந்த ஒரு சிலருக்காக தான் எங்கள கத்த வச்சு பார்க்கிறான். ஈஸ்வரனும் அததான் இத செஞ்சுகிட்டு இருக்கிறான். இந்த த்ரூ திஸ் பாடி மைண்ட் ஏன் இது இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்குதுன்னா, யாருக்கோ விடுதலை குடுக்க விரும்புறான். அது இந்த உடல் மூலமா வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப ஏதோ ஒரு 1000ல் ஒருவன் விடுதலை ஆவான். அவனுக்கு புரியும். அப்ப அவனுக்கு தெரியும். இங்க நான் ஒண்ணுமே செய்யறது இல்ல. என்ன வச்சு அவன் செய்றான். அப்ப எல்லாம் அவனே. ஈஸ்வர பிரணிதானத்வாத்ன்னு சொல்றாரு இல்லையா? பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சீங்கன்னா, அதுல அழகா பதஞ்சலியே சொல்லிக் குடுப்பாரு. எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விடும்பாரு. ஏன் பதஞ்சலிக்கு என்ன அக்கறை இருக்கு? அவரே கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவரு. பதஞ்சலி கடவுளையே பேச மாட்டாரு. இப்போ வித்யாரண்யரும் கடவுள பேச மாட்டாரு. பதஞ்சலியும் கடவுள பேச மாட்டாரு. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க? அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட்க்குள்ள நீ உன்ன ஒப்படைச்சிரு. நீ தனி ஆள் கிடையாது. அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. நாம வந்து ஒரு பாண்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு, நான் வாழ்றேன்னு ஒரு ஹெட் வெயிட்ட டெவலப் பண்ணிக்கிட்டு, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள ஏற்படுத்திக்கிட்டு, அதுபடிதான் நான் வாழுவேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு, இப்படியெல்லாம் நம்ம வாழ்வதினால் நாம் வாழ்க்கையை உண்மையாக வாழ்வதில்லை. ஆனால் நாம் எப்ப இதெல்லாம் இந்த ஞானத்துல வந்து புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழட்டும் அப்படின்னு நீங்க உங்கள ஒட்டுமொத்தமா சரண்டர் பண்ணும்போது மட்டும் தான் உங்க வாழ்க்கையிலேயே மாற்றம் நடக்கும். திருப்பம் நடக்கும். அதுதான் உண்மையான திருப்பம். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் கிடைக்குமாடான்னு பார்த்துட்டு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர்றதில்ல. நெறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பதி கோயில் போயிட்டு ஒரு பாட்டு சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாட்டு அருமையா இருக்கும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும்னு ஒரு பாட்டு பாடுவாரு. அது அருமையான பக்தி பாட்டு. அத கேட்டுட்டு உடனே திருப்பதி போயிட்டு வந்தா நமக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்துரும்னா, சும்மா திருப்பதி டூர் போயிட்டு வந்தா அது எப்படி திருப்பம் வரும்? அப்ப எல்லாரும் திருப்பதி போயிட்டு வந்து வாழ்க்கையில திருப்பம் அடைஞ்சிடலாம்ல. நான் இது ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் திருப்பி திருப்பி பேசுறதே பேசுவேன். ஏன் அப்படின்னா, நீங்க மறந்துட்டீங்க. நான் மறக்க மாட்டேன். ஆனா நீங்க மறந்துட்டத நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா, மறதிங்கிறது எல்லாருக்கும் இயல்பு தானே. நான் எத மறக்கணுமோ அத மறந்துருவேன். ஆனா மறக்கக் கூடாதத மறக்கவே மாட்டேன். ஏன்னா நானுங்கிற என்னுடைய தன்னிருப்ப மறந்தா அப்புறம் நான் வாழ முடியாதுல்ல. அது மறக்க முடியாது. ஆனா உலகம் என்பது தோற்றம்ங்கிறதுனால அதுல விஷயங்கள மறந்து போறதுல தப்பு கிடையாது. அப்ப இத புரிஞ்சுக்கங்க. இப்படி விஷயங்கள் கொண்டு போகுது. அப்ப இங்க ஆழ்ந்த உறக்கத்துல மனம் இல்ல, புத்தி இல்ல, உலகம் இல்ல. ஆனால் ஜீவன் இருக்கிறான். ஜீவிதம் இருக்கிறது. அதனால் தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் விழிப்பு நிலையில் வரும்போது இந்த உலகத்தை எதிர்கொள்கிறீர்கள். அப்ப இந்த நிலையை நீங்கள் எப்பொழுது நான் ஜீவன் என்னை ஜீவித நிலையிலிருந்து அஞ்ஞானத்தில் வாழ்கிறேன் என்று புரிந்து கொண்டு மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள நீங்க பயணம் அடைய முடியும். அது மனித பிறவில தான் சாத்தியம். ஆனால் எத்தனை பேர் அதை சாத்தியப்படுத்திக் கொண்டார்கள் என்று பார்த்தால் 1000ல் ஒருவன். அப்ப இதுதான் நம்ம இங்க விசாரணை பண்ணி, இங்க மனம் தான் ஒடுங்குது.
மீண்டும் மனம் தான் வெளிய வருது. அப்ப அதுக்கு பேரு தான் பிரளயம்னு பேரு. இந்த உலகம் அழியுது, உலகம் தோன்றுதுன்னு சொல்லி புராணம் கதை சொல்லும். நாம உண்மையிலேயே ஏதோ உலகம் அழிஞ்சு போயிடும் போல் இருக்கு. அப்புறம் திருப்பி உலகம் வந்துரும் போல் இருக்கு. அப்புறம் உலகத்த படைப்பார் போல் இருக்கு பிரம்மா. அப்புறம் உடனே சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிய உண்டு பண்ணிட்டாரு. அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்றோம். அந்த சிருஷ்டிகர்த்தாவே நாம தான். நாம தான் உலகத்த படைக்கிறோம். நாம தான் உலகத்த அழிச்சுக்கிறோம். எப்போ? விழிப்பு நிலையில உலகத்த உண்டு பண்ணி விவகாரம் பண்றோம். அந்த விவகாரத்துல ஈஸ்வரனா நாமளே தான் இருக்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில செய்றோம். தூங்கும்போது மீண்டும் உலகத்த ஒடுக்கிக்கிறோம். அப்ப மீண்டும் உலகம் ஒடுங்கிடுது. உலகம் அழிஞ்சு போச்சு. தூங்கும்போது உலகம் அழிஞ்சுதே. எங்க உலகம் இருந்தது? அங்க யாரு ஈஸ்வரன்? யாரு சிவபெருமான்? யாரு பிரம்மா? யாரு பெருமாள்? சொல்லுங்க பார்க்கலாம். விழிச்சுக்கிட்ட பிறகு தான் எல்லாரும் வந்துருவாங்க. விழிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது இல்லையா? அப்ப அங்க உலகம் அழிஞ்சு போச்சு. அப்ப இந்த உலகம் உண்டாக்குவதும், அழிவதும் உங்க மனசே தான். அப்ப பிரளயத்துல பாருங்க, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, உயிர்கள் இல்லை, உலகம் இல்லை. ஆனால் அனைத்தும் மாயையின் விதையில் இருக்கின்றன. இதான் பாயிண்ட். ஏன்னா எல்லாம் அந்த விதைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அவ்யக்தம்ங்கிற ஒரு விதைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதுதான் நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த விதைக்குள்ள தான் பிரம்மாண்டமான மரம் இருக்கு. அவ்வளவு பெரிய கிளைகள், இலைகள், அந்த மரத்தினுடைய தடிமன், அத்தனை விழுதுகள் எல்லாம் அதுக்குள்ள தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த விதைக்குள்ள தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அது மாரி எல்லாமே ஈஸ்வர நிலைக்குள்ள காரண சரீரத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதுதான் அவ்யக்த நிலை. அங்க போய் ஒடுங்கிட்டீங்கன்னா உலகம் மறைஞ்சிடும். அங்கிருந்து வெளிய வந்தீங்கன்னா உலகம் வந்துடும். அப்ப இந்த உடல வச்சுக்கிட்டு வாழ்றது யாரு? அது ஜீவிதத்துல பிராரப்த கர்மாவ எடுத்துட்டு அது வாழுது. அது வாழட்டும்னு வேடிக்கை பார்க்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க தனி உடல் கிடையாது. சமஷ்டி உடலானே ஈஸ்வர உடல் ஆயிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லா உடலுக்குள்ளயும் நீங்க தான் வாழ்றது தெரியும். நான் சொல்றது ரொம்ப ஹை லெவல் பாயிண்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது எல்லாருக்கும் வராது. வந்துட்டா நீங்க பிரம்மம். இல்லன்னா நீங்க ஒரு சராசரி மனிதன் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நீங்க ஈஸ்வரன் நிகழ்வு எப்படின்னா, எல்லா உடலும் நான் என்று உணர்வது ஈஸ்வர நிகழ்வு. அந்த ஈஸ்வரனே என்னுடைய சக்தின்னு உணர்றது பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப நீங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும்? அப்ப அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு தெளிவு உங்க இடத்துல இருக்கணும்? இந்த பியூரிஃபிகேஷன தான் இங்க சாஸ்திரம் பேசுதே தவிர, மற்றபடி நம்ம குளிச்சுட்டு பியூர் ஆயிட்டோம், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், இன்னைக்கு சுத்தமா இருக்கிறோம். அதனால நமக்கு எல்லாம் கிடைச்சிருமானா எப்படி கிடைக்கும்? அந்த சுத்தத்த பத்தி இங்க பேசல. இந்த தெளிவு, இந்த மன தூய்மை, இதை பற்றி தெரிந்து கொண்ட உடல் தூய்மைன்னா என்னன்னா, உடலே இல்லாத அந்த ஈஸ்வர நிலை, மாய நிலைய புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ப உடல் தூய்மைங்கிறதுனால ஏதோ நம்ம குளிச்சுட்டு டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்தா உடல் தூய்மை அப்படி நினைச்சுக்கிறது அல்ல. உண்மையான உடல் எது நமக்கு? மாயை தான். இங்க உடலே கிடையாது. ஈஸ்வரன் தான் இந்த உடலா இருக்கிறான். மாயா சக்தியா இருக்கிறான். அவன் உருவாக்குறான். இது ஒரு தோற்றம். இது வந்து போகுது. இத போய் நான்னு புடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி நீங்க தேற முடியும்? தேறவே முடியாதுங்கிறது தான் பாடமே. ஏன்னா இந்த பாடத்துல நீங்க என்றைக்கு வரைக்கும் இந்த உடம்பு புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அன்னைக்கு வரைக்கும் நீங்க பாஸ் ஆக முடியாது. ஃபெயில் தான். எப்ப நான் இந்த உடல் அல்ல, அந்த உணர்வுன்னு நீங்க உங்கள உணர்றீங்களோ, அப்ப எங்க இருக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாடி? இந்த யுனிவர்சலே உங்க பாடி. அது உங்களால ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடிஞ்சா நீங்க பிரம்மம். ஏத்துக்க முடியலன்னா நீங்க ஜீவன். இவ்வளவுதான் விஷயங்க. அப்ப இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட விஷயத்த யார் விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அவித்தைய அகற்றிக்கிறாங்க. அஞ்ஞானத்த நீக்கிக்கிறாங்க. ஈஸ்வரனோடு கூடிய அந்த மாயை சரீரத்த, காரண சரீரத்த உணர்றாங்க. அப்ப இங்க அந்த நிலையில இந்த ஈஸ்வரனே ஒரு மாயை தானே! அப்ப என்ன தேவையில்லாம ஒரு சின்ன உடலுக்குள்ள என்ன உண்டாக்கி, ஒடுக்கி என்னுடைய வைபவத்த தடுத்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுகிட்ட பிறகு, உங்களுடைய பிரகாசத்த யாராலயும் தடுக்க முடியாது. எப்ப நீங்க ஆக்டிவேட் ஆயிட்டீங்களோ, அதாவது சூரியனுடைய பிரகாசத்த மேகக்கூட்டங்கள் மறைத்துக் கொண்டு, சூரியனே இல்லாது போல காட்டுவது போல, இங்க அஞ்ஞானம் நம்முடைய சுயத்தை மறைத்துக் கொண்டு, நானே பிரம்மம் என்பதை காட்டாமல் தடுக்குது. ஆனா நம்ம இத புரிஞ்சுகிட்ட மறுவினாடி மாயை மறைஞ்சிடும். காரண சரீரம் காணாம போயிடும். ஏன்னா மாயை தானே ஈஸ்வரன் தானே காரண சரீரம். நீங்க தன்னை ஆத்மான்னு உணர்ந்த மறுவினாடி ஈஸ்வரனே இருக்க மாட்டான். ஏன்? உங்களுடைய சக்தி விருப்பப்பட்டா நீங்க உலகத்த உண்டு பண்ணலாம். விருப்பம் இல்லன்னா நீங்க அந்த பிரம்மமாவே இருக்கலாம். அதுதான் சுத்த சைத்தன்யம், ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஆனந்தமய கோஷம் என்பது ஆத்மா கிடையாது. அது காரண சரீரத்தின் ஒரு வெளிப்பாடு. ஜீவனின் காரண சரீரம் அவித்தை, ஈஸ்வரனின் காரண சரீரம் மாயை. இந்த 2ம் எதனால உண்டாகுதுன்னா, அறியாமை காரணம். அதில் இருக்கின்ற மாயையினிடத்தில இருக்கின்ற ஆவரணம் விட்சேபம். தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி.
ஆனா இதையெல்லாம் அறிந்து கொண்டு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் சாட்சி. அதுதான் பிரம்மம். அதான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆத்மா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க இல்லையா? ஆனந்தமய கோஷம்னா என்ன? அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கிறேன் இந்த கிளாஸ்ல. அப்ப இன்றைக்கு நம்ம இந்த கிளாஸ இப்படியே நிறைவு செய்வோம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட இத முடிச்சுக்கலாம். அப்ப நாளை வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓம் தத் சத்.